எப்படி வந்து நம்ம வந்து கையாளுறது, பயம் கவலை இல்லாமல் எப்படி இருப்பது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இருந்தாலும் சுருக்கமாக வந்து இப்போ இங்கே பார்த்துருவோம். அதாவது கடந்த காலத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அவருடைய பக்தர்களுக்கு வந்து அவர் தேவையானதை கொடுக்குறேன், அவங்ககிட்ட இல்லாததை கொடுக்குறேன், அவங்ககிட்ட இருக்கிறத பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறாரு. அத்தியாயம் 9 பதம் 22. ஸோ அதனால் வந்து நம்ம கிருஷ்ண பக்தராக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. கடந்த காலத்தை நினச்சோ எதிர்காலத்தை நினச்சோ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறத வச்சு பட்டுக்கிட்டு நம்மளுடைய கவனத்தை வந்து மந்திர தியானம் செலுத்துறதுல ஈடுபடுத்தணும். அப்புறம் நம்மளுடைய கடமைகளை வந்து நம்மளுடைய கடமைகளை சின்சியராக நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதனுடைய முடிவுகளை வந்து முழுமுதற் கடவுள் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போக்கில் விட்டுறணும். அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து எதுக்கும் வந்து பயப்படாமல் கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ எப்படி கடந்த காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து இறைவனை நினச்சி வழிபட்டுக்கிட்டு தியானம் பண்ணிவிட்டு நம்மளுடைய கடமைகளை பண்ணிக்கிட்டு அந்த கடமைகளுடைய முடிவில் வந்து முழுமுதற் கடவுள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போக்கில் விட்டுட்டோம்னா நம்ம எதுக்கும் வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செஞ்சாலுமே அதை வந்து பாராட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அது வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம வந்து நிம்மதியாகவே வாழ முடியாது. நம்மளால் வந்து முழுமுதற் கடவுளை நிம்மதியாக நினைக்க முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தர் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் என்றுமே அழிவதில்லைங்கிறாரு. அத்தியாயம் 6 பதம் 40. யார் ஒருவர் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து என்றுமே அழிவதில்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு முழுமுதற் கடவுளை நம்ம நினைவில் வைக்கிற மாதிரி உதவக்கூடிய நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்மளுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பக்தி சேவைகள், அதாவது ஆத்ம ஞானம் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால் வந்து நிம்மதியாக வாழ முடியும், முழுமுதற் கடவுளை வந்து நிம்மதியாக நினைக்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து யார் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு பண்ணோம்னா, நம்மளுடைய கடமையை பண்ணாமையோ இல்லை யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்துருந்தோம்னாலோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து நமக்குள்ள சுய பரிசோதனை பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுக்கு காரணமாக நம்ம இருந்தோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு காரணமாக நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து படிப்படியாக கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதை பின்பற்றி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி வந்து படிப்படியாக அதை தீர்ப்பது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம். அந்த வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பார்த்து அந்த முறையை பின்பற்றி நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட நமக்கு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளையோ பிரச்சனைகளையோ நம்ம தீர்த்துக்கணும். நம்ம சரியானது செய்கிறது வரைக்கும் நம்ம எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து எப்படி வந்து ஒரு தாய் பூனை வந்து தன்னுடைய குட்டி பூனையை வந்து அழகாக வாயில் தூக்கிட்டு போய் அதோட கொண்டு போகிற இடத்துக்கு வந்து அழகாக கொண்டு போய் விட்டுரும். அந்த குட்டி பூனை வந்து ரொம்ப சிரமப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த குட்டி பூனை வந்து அப்படியே தாய் பூனைகிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டா போதும். அந்த தாய் பூனை அழகாக தூக்கிட்டு போய் விட வேண்டிய இடத்துல விட்டுரும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து முழுமுதற் கடவுளை சரணடைஞ்சு அவர் சொல்கிற அறிவுரைகளை பின்பற்றணும் அப்படின்னா எதுக்குமே கவலைப்படணும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு பகவத்கீதையில் அத்தியாயம் 9 பதம் 29, நான் என்னுடைய பக்தனுக்கு வந்து நண்பனாகிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அத்தியாயம் 10 பதம் 10, அத்தியாயம் 10 பதம் 11 வந்து என்னுடைய பக்தனுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் கருணை காட்டுறேன், அவனுடைய அறியாமையை வந்து ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்தால் வந்து நீக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பக்தனை நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து கூட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அத்தியாயம் 12 பதம் 6, அத்தியாயம் 12 பதம் 7, அப்புறம் அத்தியாயம் 18 பதங்கள் 56, 57, 58, 66. இதில் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நமக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு, என்னுடைய பக்தனை நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் வந்து கவனிச்சுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, என்னுடைய பக்தன் கண்டிப்பாக என்னை வந்து அடைவான்கிறார். அத்தியாயம் 18 பதம் 65 என்னுடைய பக்தன் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக என்னை வந்து அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பக்தி யோகத்தை பண்ணுற யாருமே ஏதோ ஒரு காரணத்தினால
ஏதோ தவறாக ஒரு தவறு பண்ணிட்டா கூட, ஒரு பெரிய தவறை பண்ணிட்டா கூட அவங்க வந்து புனிதமானவர்கள் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து பக்தி யோகத்தை வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றதை பின்பற்றி பக்தி யோகத்தை ஃபாலோ செய்கிறவங்க ஒரு தெரியாதனமா ஒரு பெரிய தவறை பண்ணிட்டா கூட, எப்பேற்பட்ட தவறை பண்ணிட்டா கூட அவங்க வந்து புனிதமானவர்கள். ஏன்னா அவங்க பக்தி யோகத்தை பின்பற்றுகிற வரை அவர் சீக்கிரம் வந்து நல்லவர்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிறாரு. அந்த தவறுங்கிறது வந்து ஒரு சின்ன காலகட்டம் தான். ஆனால் என்னுடைய அறிவுரைகளை பின்பற்றி அதை பக்தி யோகத்தை பின்பற்றுறவங்க கண்டிப்பாக வந்து நல்லவர்களாக மாறிடுவாங்க. அவங்க வந்து புனிதமானவர்களாக கருதப்படுவார்கள். அவரை வந்து யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது என்னுடைய பக்தன் வந்து என்றுமே அழிவதில்லை அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. அத்தியாயம் 9 பதம் 30, அத்தியாயம் 9 பதம் 31. ஸோ அதனால் கிருஷ்ணர் இவ்வளவு நமக்கு வந்து கேரண்டி கொடுக்குறப்ப நம்ம எதுக்கு பயப்படணும், கவலைப்படணும்? ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? நம்ம வந்து இறைவனுக்கு பக்தி பண்ணணும். பக்தி பண்ணுறது எப்படின்னா என்னது? விக்கிரக வழிபாடு பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை பண்ணுறது, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி மந்திர தியானம் பண்ணுறது, நம்ம சமைக்கிறத வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்றது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி கேட்குறது, அவரை பற்றி அறிவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கடமைகளை பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எதுக்குமே பயப்படணும், கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்புறம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து இறக்குறப்ப 2 வழிகளில் இறக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அதாவது வந்து அதை போன கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஒன்று வந்து பகலில், இல்லாட்டி வெளிச்சத்தில், இன்னொன்று வந்து இருளில். ஸோ அப்படி இறக்குறப்ப வந்து வெளிச்சத்தில் இறக்குறவங்க வந்து இறைவனை போய் அடைவார்கள். இருளில் இறக்குறவங்க வந்து திரும்ப வந்து இந்த பூமியில் பரப்படுப்பாங்க. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பக்தி யோகிக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது. அவன் வந்து வெளிச்சத்தில் இறக்குறானா இல்லை இருளில் இறக்குறானா அப்படிங்கிற கணக்கே கிடையாது. அவன் எப்போ இறந்தாலும் அவன் என்னை வந்து அடைகிறான் அப்படிங்கிறாரு. அத்தியாயம் 8 பதம் 27 பக்தி யோகி எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பக்தி யோகி வந்து இறக்குற நேரத்தில் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னை வந்து அடையிறான் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, பக்தி யோகம் பண்ணுறது வந்து வேதங்களை படிக்கிறத விட உயர்ந்தது, தவங்கள் பண்ணுறதை விட உயர்ந்தது, யாகங்கள் பண்ணுறதை விட உயர்ந்தது, தானங்கள் பண்ணுறதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பக்தி, நம்ம பகவத்கீதையை படித்து அதில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா விஷயங்களையும் விட உயர்ந்தது. அப்படிப்பட்ட பக்தி யோகியானவர் எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, இறப்புக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் இறக்குற நேரத்தில் வந்து அவர் கிருஷ்ணரை போய் அடைகிறார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நம்ம வந்து பயப்படணும், கவலைப்படணும்? ஏதாவது ஒரு விதிமுறையை மாறிட்டோம்னா, ஒரு தவறை பண்ணிட்டோம்னா, உதாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து கொல்லக்கூடாது, ஒருத்தவங்கிட்ட திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்காமல் விட்டோம்னா தான் நம்ம வந்து பயப்படணும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு விதிமுறைகள் ஒன்று இருக்குது. அந்த விதிமுறைகள் தான் வந்து வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வேதங்களுடைய சாராம்சம் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகவத்கீதையை வந்து நம்ம படித்து அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றுற வரைக்கும் நம்ம வந்து எதுக்குமே கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்படி வந்து அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் அரசாங்கத்துக்காக பயப்பட வேண்டியது இல்லையோ, அதே மாதிரி முழுமுதற் கடவுள், இந்த பிரபஞ்சத்தை படைத்த முழுமுதற் கடவுளினுடைய விதிமுறைகள் அடங்கிய பகவத்கீதையை படித்து அதை பின்பற்ற ஒருத்தர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் பயப்படணும், கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? நம்மளுடைய எப்பயுமே பொறுமையாக இருக்க வேண்டியது, நம்மளுடைய கடமைகளை வந்து விடாமல் பண்ணணும். கடமைகளுடைய முடிவுகளை வந்து முழுமுதற் கடவுள் முடிவு பண்ணட்டுன்னு விட்டுறணும். நமக்கோ மற்றவங்களுக்கோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவ காரியங்களை பண்ணக்கூடாது. நம்ம மனசை வந்து முழுமுதற் கடவுள் மேலே ஈடுபடுத்தணும். விக்கிரக வழிபாடு, கீர்த்தனை, மந்திர தியானம், அப்புறம் வந்து உணவை இறைவனுக்கு படைச்சி அதை சாப்பிட்றது, இறைவனை பற்றி பேசுறது, கேட்குறது, அவரை பற்றிய அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்மளுடைய மனசை வந்து இறைவன் மேலே நம்ம வந்து ஈடுபடுத்தணும். இப்படி பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுபட்டு உயர்ந்த இருப்பிடம், இருப்பதிலேயே உயர்ந்த இருப்பிடமான கிருஷ்ணருடைய இடத்துக்கு வர்றாங்க, கோலோகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து உத்தரவாதம் தர்றாரு. இதை வந்து பகவத்கீதையில் வந்து பல பதங்களில் வந்து உதாரணமாக கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம பகவத்கீதையை படித்து அது சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற வரைக்கும் எதுக்குமே கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இவ்வளவு படித்தாலும் சில சமயங்களில் தேவையில்லாமல் வந்து என்னாகும்? பயம் வரும், கவலை வரும். அப்போ அந்த கவலையான எண்ணங்கள், பயமான எண்ணங்கள் வர்றப்ப என்ன பண்ணணும்? உடனே நம்ம கிருஷ்ணரை சரணடையணும். எப்படி சரணடைகிறது? கிருஷ்ணரை சரணடைகிறது அப்படின்னா, நீங்கள் அவர் கிருஷ்ணருடைய
நாமம், அவருடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அந்த மந்திரத்தை சொல்லி கவனமாக கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க கவலை பயம்லாம் போயிடும். உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணனுடைய உருவத்தை நினச்சி நீங்கள் வந்து அவரை வழிபடலாம். அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணா இந்த கவலையிலேருந்து என்னை விடுவீங்க, இந்த பயத்திலேருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் வாய் விட்டு பேசலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கவலை பயம் இல்லாமல் இருக்கலாம். சரி.